ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் அடை. ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு எப்படி சூப்பரான டேஸ்டான அடை செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ புழுங்கல் அரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை கிரைண்டரில் போட்டு நல்லா மாவாக அரைக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி கம்மியாக சேர்த்தா போதும், இல்லைன்னா தோசை மாவு மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். அடுத்து இதில் துருவின தேங்காய் ஒன்று சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசியில் ஒரு 15 தேங்காய் அடை செய்யலாம். ஸோ மாவு இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது. மாவு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். சப்போஸ் தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மேலே இப்படி ஒரு ஒயிட் க்ளீன் கிளாத் போட்டு ஒன்றா தட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் வாழையில இல்லைன்னா ஒரு பாலித்தீன் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி கூட இப்படி தட்டி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது கடாயில் 2 கப் அளவு எண்ணெய் சேர்த்து ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். மாவு நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நியூ ரெசிபிஸ் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அடை நல்லா குக் ஆனோன்னே இப்படி உப்பி மேலே ரைஸ் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இட்லி, தோசை, உப்புமான்னு ரிப்பீட்டட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த தேங்காய் அடையை ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.